ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா 2-3 நாளாக வீடியோ காணுன்னு பார்த்தீங்களா? ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் ஆல்ரெடி லைவ்ல சொல்லியிருந்தேன். இப்போ வந்து திருவிழா வீடியோ தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா தீர்த்தம் எடுக்கிறது. அதாவது சாமிக்கு வந்து காவேரி ஆற்றுல இருந்து நம்மளே கையால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதில் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த தீர்த்தம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ. சரிங்களா? ஒவ்வொன்றா நிறைய வீடியோ எடுக்க முடியல எங்களால். பட் நாங்கள் எடுத்த வீடியோவை வச்சு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக திருவிழா வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தரணும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ வந்து நம்ம ஆற்றுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து பயணியும் சேர்த்து தான் தூக்கிட்டு வந்தோம். நான் தான் பாருங்கள் கையில் தான் வச்சுருக்கேன். என் தங்கச்சி, அப்புறம் பாப்பா, அவர் எல்லாம் 4 பேருமே வந்திருக்கோம். 4-5 பேருமே வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியாச்சு தண்ணிக்குள்ளார. ஒரு குளியலை போடுவோம். அவர் குளிக்கல, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால அவர் வெளியே நிற்கிறாரு. வீடியோ எடுத்துட்டு நாங்கள் தான் ஜாலியாக தண்ணியில் குளித்தோம். பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்குது. எல்லா குட்டீஸுங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பக்கத்தில் வீட்டு ஒரு குட்டி பையன் தான் அது. அவன் பாருங்கள் தண்ணியில் வச்சு விளையாடுறாங்க. நாங்களும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டோம். நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆற்றுக்கு போயிருக்கோமா, ஜாலியாக இருந்தது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த இருந்த தண்ணியிலே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, அடுத்து 3 முங்கணும் இல்லையா? பாருங்கள், நான் முங்கிட்டேன். ஆனால் இழுக்கிற மாதிரியே இருந்ததுனால ஒரு குட்டி பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு தம்பி நில்லுடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சிட்டு 3 முங்கி எழுந்திரிச்சிட்டேன். தேங்க்யூ சொல்லிடுச்சு, அமுச்சாச்சு. அவ்வளோதான். சரி, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது, ஏன்னா தம்பிக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் தண்ணியில் இருக்க வேணான்ட்டு அடுத்து வந்து ஐஸ்கிரீம். இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு குளியலில் போட்டு நல்லா தலையெல்லாம் உனக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, பெட்டர். பாருங்கள், நல்லா சில்லுன்னு காற்று வருது. குளியலில் போட்டனே நல்லா இருந்தது. அடுத்து என்னாச்சு, அடுத்து எல்லாருமே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு குளியலில் போட்டு உள்ளே இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் லைனாக வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்து ஒவ்வொன்றா வைக்க போகிறாங்க. அடுத்தடுத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கிடையில் தம்பிக்கு பசிக்கும் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் நம்ம ஊர் கொண்டு சிட்டிக்கிட்ட ஆளுங்க எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே குடத்தை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க பூஜை போடுறதுக்கு. நம்ம அடுத்து உள்ளே போய் இறங்க வேண்டியதான் குடத்தை தூக்கிறதுக்கு. தம்பிக்கு பால் கொடுத்துட்டு ஓகே கிளம்பியாச்சு. நம்ம குடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். என்ன பாப்பா அதை கொண்டு போய் வச்சாலா, நான் போய் தேடிட்டு இருக்கேன். வாங்க, எப்படி நடந்து போனால் அந்த இடத்துல பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை நடக்க போகுது. நம்ம அப்படியே போய் ஒரு வாக் போயிட்டு அப்படியே நம்ம குடத்துக்கிட்ட போயிடுவோம். கண்டுபிடிச்சாச்சு, இது அவங்க தான் இருக்க குடம். சரி, அப்படி போயிட்டு அவங்க கொஞ்சம் கூப்பிட்டாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம் வாங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஊர் தான். நம்ம பையனை கொஞ்சினாங்க. ஏன்னா அவன் உள்ளேயே இருக்கான் இல்லையா, இப்போ தான் வெளியே கூட்டிகிட்டு போனோம். பார்த்தோன்னே எல்லோரும் கொஞ்சினாங்க. அவன் பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி. அவங்க யார் பையனோன்னு டக்குன்னு என்னை பார்த்தா தெரியுங்களா. அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு ஓகே அடுத்து நம்ம வந்து குடத்துக்கிட்ட போயிடுவோம். ஏன்னா குடம் பார்க்கணும் இல்லையா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜையை. சாமி வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மோளை அடிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மெயினாக இந்த சாமி தீர்த்த குடம் எடுக்கிறதுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு சாமி வரும். அது வந்து நார்மலாகவே இருக்கிறது தான். பாருங்கள், எல்லாம் பூஜை பண்ணோன்னே அப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் சாரீ கட்டின ஆன்ட்டிக்கு கிளம்பிடுச்சு சாமி. ஓம் சக்தி பராசக்தி இங்கே கிளம்பிட்டாங்க. அடுத்தது பூஜை முடிச்சிட்டோன்னா அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பூசாரிக்கு வந்துருச்சு. அப்புறம்லாம் பாருங்கள், ஜாலியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான், அதனால் இது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் குடத்துக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. சுற்றி போட்டுட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. இந்த சூடா தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பாங்க. பாருங்கள், எல்லாம் பூஜை முடிச்சாச்சு. எல்லாம் தீபாராதனை தொட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் சேர்த்து வேண்டியிருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சேர்த்து வேண்டியிருக்கேன். சரிங்களா. பாருங்கள், குட்டி பையன் ரெடியாக இருக்கான் சாமி கும்பிட்டுட்டு குடத்தை தூக்கிறதுக்கு. நான் குழந்தை வச்சுருக்கிறதுனால எடுக்க முடியல, பாப்பா தான் எடுக்க போகிறாங்க. தான் திண்ணூரெல்லாம் போட்டாச்சு. சுற்றி திண்ணூறு போட்டு அடுத்தது எல்லாத்துக்கும் குடத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துக்க வேண்டியதுதான். தான் எல்லாம் ரெடி ஆயாச்சு குடத்தை தூக்கிறதுக்கு. ஓகே, ரெடி. இவங்க பாருங்கள், பால் குடம். இது வந்து பால் குடம் எடுத்திருக்காங்க இங்கேருந்து. நம்ம குடம் அடுத்து எடுத்து தர போகிறாங்க. ஓகே வாங்க கிளம்பலாம்.
அப்படியா? நம்ம குடம் பார்த்தாச்சு. எங்க இருக்கு? ஓகே, ஓகே. எடுத்து தராங்க. வாங்க, வாங்க. என் தங்கச்சி தான் குடம் வாங்க போறாங்க. பார்த்துக்கோங்க. பால் குடம்லாம் முடிஞ்சுதா? அடுத்து நம்ம குடம் தான். ஓகே, பாருங்க பிடிச்சாச்சு. சூப்பராக நம்ம தீர்த்த குடத்தை எடுத்தாச்சு. நம்மளோட குடத்தை நம்ம பையனும் சேர்ந்து எடுக்கிறான். ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றது, அப்படியே மிஸ் பண்ணாமல் வந்தாச்சு. ஓகே, அடுத்து அப்படியே வந்து கோயிலை அப்படியே சுற்றிட்டு நம்ம அப்படியே அடுத்து கொண்டு போய் லாரியில் வச்சிட வேண்டியதான் நம்ம தீர்த்த குடத்தை. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஓகேங்களா? கோயில் உள்ளே சாத்தியிருந்ததுனால நம்ம இங்கே வெளியில் இருக்க அந்த பக்கத்தில் இருக்க மரத்தை தான் நம்ம மரத்துக்கிட்ட இருக்க சாமி தான் சுற்றி வரோம். பாருங்க, விநாயகர், நம்ம விநாயகர் சிலை எல்லாமே இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம அப்படியே சுற்றி வந்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படியே. ஓகேங்களா? இதோட பார்ட் 1 வீடியோவாக இருக்கட்டும். ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆற்றுலேருந்து நேராக நம்ம லாரியில் நம்ம கொண்டு போய் இதை வச்சுட்டு எல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாருங்கள், பசங்கள்லாம் நல்லா ஆரவாரமாக கிளம்பிட்டாங்க. சவுண்டு பாருங்கள், துக்கலாக இருக்கும், காது கிளியும். இங்கேருந்து நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, இங்கேருந்து மோகனூர் ரோடு, இது வந்து மோகனூர் ஆறுங்களா. இங்கேருந்து நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாம் ஒன்றா வச்சு அங்கேருந்து பூஜை நடக்கும். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக தான் போகிறோம். இங்கேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. ஓகே, இங்கே ஆற்றுல வந்து இதோட முடியுது. அடுத்த வீடியோ ஐயப்பன் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் டு பி கண்டினியூட் பார்ப்போம். ஓகே, பாய்.